ஒரு நாய் ஒவ்வொரு ராத்திரியும் சரியா 2 மணிக்கு ஒரு மர்மமான பயணத்துக்கு கிளம்பும். அது போற இடம் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அர்ஜுன் ஒரு சின்ன பையன் அந்த நாய் எங்கதான் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான். அப்போதான் அந்த நாயோட உண்மையான முகம் இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது. இது ஒரு சாதாரண நாயோட கதை இல்ல. அப்படி அந்த நாய் என்னதான் செஞ்சுச்சு? அதை முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. தேனூர் அப்படின்னு ஒரு கிராமம். 2 மலைகளுக்கு இடையில அமைஞ்சிருக்க இந்த கிராமத்துல நாய் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கருப்பு நிறத்துல கண்ணாடி மாதிரி கண்களோட இருக்கிற இந்த நாயோட பேரு பைரவ். வயசுல பெரியவங்க பைரவ கிராமத்தை காவல் காக்குற காவல் தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊர் குழந்தைங்கள்லாம் அது ஒரு பேயின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராத்திரியும் சரியா 2 மணிக்கு கிராமத்துல இருந்து பைரவ் மாயமாயிரும். அதுக்கப்புறம் அது திரும்ப வர்றது அடுத்த நாள் காலையில தான். அது எங்க போகும், என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அதே ஊர்ல அர்ஜுன்னு ஒரு துணிச்சலான சின்ன பையன் இருந்தான். ஒரு நாள் அர்ஜுன் அந்த பைரவ் எங்கதான் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு பின்தொடரணும்னு நினைக்கிறான். அப்படி அந்த நாள் ராத்திரி அர்ஜுன் பார்த்த அந்த விஷயம் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. அன்னைக்கு ராத்திரி சரியா 2 மணி. எப்பவும் போல பைரவ் வயல்களை எல்லாம் கடந்து அந்த கிராமத்தோட சாலைகளை கடந்து போயிட்டு இருந்தது. அர்ஜுன் சத்தம் போடாம பைரவ பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். அந்த நேரம் திடீர்னு பைரவ் நின்னு பின்னாடி திரும்பி அர்ஜுனை பார்த்துச்சு. அர்ஜுன் ரொம்ப பயத்தோட பைரவ பாக்குறான். அப்ப பைரவ் தன்னோட வாளை ஆட்டி அவனோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி அர்ஜுனை பாக்குது. இப்ப 2 பேருமா காட்டுக்குள்ள சேர்ந்து போய் ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் பாதி மண்ணுல பொதிஞ்சு பாக்குறதுக்கு பழைய கால ராணுவ பங்கர் மாதிரி இருந்தது. அர்ஜுன் அதுக்குள்ள போனதும் அதிசயத்தோட ஒரு படத்தை பாக்குறான். அந்த படத்துல பைரவ் இருந்தது. அப்பதான் ஒரு விஷயம் அர்ஜுனுக்கு தெரிய வருது. பைரவ் சாதாரண நாய் இல்ல, அது ஒரு ராணுவ நாயின்னு. ஆனா அது ராத்திரி நேரத்துல ஏன் இங்க வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள பைரவ் ஒரு இடத்துக்கு போய் சத்தமா குலைக்குது. அர்ஜுன் அந்த இடத்துக்கு போய் அந்த தாழ்வரையை திறக்கும் போது அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னான். ஏன்னா அவன் முன்னாடி இருந்தது அத்தனையும் ஆயுதங்கள். ஒரு ஆயுத கும்பல் அந்த பழைய ராணுவ பங்கரை ஆயுத களஞ்சியமா பயன்படுத்திட்டு இருந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம இருந்தது, நம்ம பைரவ தவிர. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பைரவ் ராத்திரியில வந்து இந்த ஆயுத கிடங்க கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த ஆயுத கும்பல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வரப்போகுது. ஆயுதத்தோட அந்த கும்பல் அந்த இடத்துக்கு வருது. உடனே அர்ஜுன் இந்த தகவலை போலீஸுக்கு தெரிய வைக்கிறான். அந்த நடு ராத்திரியில ஒரு பக்கம் ஆயுதங்களோட விலங்குகள் மாதிரி ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் நம்ம பைரவ் மட்டும். உடனே பைரவ் பாஞ்சி அந்த கும்பலோட தலைவனை கடிக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டையில பைரவுக்கும் நிறைய அடிபடுது. அந்த நேரம் போலீஸ் வந்து அந்த கும்பலை கைது பண்றாங்க. ஆனா பைரவ் மயக்கம் அடைஞ்சிருது. பைரவ் உயிரோட இருந்தாலும் அதோட உடம்புல நிறைய காயம் பட்டிருந்தது. அதிகாலையில மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோட பைரவ பாக்குறாங்க. அப்போ பைரவுக்கு காவலர்கள் சல்யூட் பண்றாங்க. ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து பைரவ்க்கு மருத்துவம் பாக்குது. அதோட பலனா ஒரு நாள் பைரவ் சரியாகி திரும்பவும் அந்த கிராமத்தை சுத்தி வந்தது. பைரவோட வீரத்துக்கு அடையாளமா கிராம மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பைரவ்க்கு ஒரு சிலை ஒண்ணு கிராமத்துல வைக்கிறாங்க. பைரவ்க்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு அதை கொண்டாடவும் செய்யறாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நரேட்டிவ் நெக்லஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.